மதுரை மாநாட்டை தொடர்ந்து சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அதிரடியாக அறிவித்துள்ளனர். இது பற்றி ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்ட தொடங்கியுள்ளன. அந்த வகையில் மக்கள் நல கூட்டணியின் மாநாடு மதுரையில் வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரங்களை தொடங்க உள்ளதாக மக்கள் நல கூட்டணியின் தலைவர்கள் அறிவித்துள்ளனர். அதிமுக திமுகவிற்கு மாற்று என்ற அறிவிப்புடன் உருவாக்கப்பட்டுள்ள மக்கள் நல கூட்டணியில் பிற கட்சிகளை இணைப்பதற்கான முயற்சிகளையும் அதன் தலைவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் பிரச்சாரத்திற்கான தொடக்கமாக வேர்களை தேடி என்ற தலைப்பில் 10 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மக்கள் நல கூட்டணி என்கிற இந்த ஒரு மகத்தான அணியை நாங்கள் கட்டி எழுப்பியிருக்கிறோம். இது எவ்வாறு கட்டமைக்கப்பட்டது, இதனுடைய எதிர்காலம் தொலைநோக்கு என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி விவரிப்பதற்காக வேர்களை தேடி பயணத்தை வருகிற ஜனவரி 30ஆம் தேதியிலிருந்து முதல் கட்ட பயணத்தை தொடங்குகிறோம். இந்த பயணத்தில் இந்த மக்கள் நல கூட்டணி எவ்வாறு அமைந்தது, இது எவ்வாறு தேர்தலை சந்திக்கப் போகிறது, அதனுடைய எதிர்காலம் தொலைநோக்கு பார்வை என்ன என்பதை பற்றி விளக்க இருக்கிறோம். மக்கள் நல கூட்டணி தமிழக அரசியலில் ஒரு மாற்று சக்தி என்பதை நிலைநாட்டுவதற்காக இந்த வேர்களை தேடி பயணம் அமையும். சட்டமன்ற தேர்தலை இதுவரை இல்லாத வகையில் வித்தியாசமான முறையில் அணுகப்போவதாக அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், வீதி நாடகங்கள், மேடை நாடகங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள் மூலம் மக்கள் நல கூட்டணியின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார். மக்கள் நல கூட்டணி இதுவரையில் இல்லாத முறையில் வெறும் தொகுதி பங்கீடு என்று இல்லாமல் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை முன்வைத்து அதன் அடிப்படையில் அணி உருவாகியிருப்பது தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறையாகும். தனியாக பேச்சாளர் பயிற்சி முகாம் நடத்த இருக்கிறோம். அதேபோல சுவர் விளம்பரம் செய்வதற்கான முறையில் ஒரு பயிற்சி பட்டறை நடத்த இருக்கிறோம். அதேபோல கலைக்குழுக்கள் தயாரித்து கலைக்குழுக்கள் மூலமாக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு தனியாக ஒரு பயிற்சி முகாம் நடத்த இருக்கிறோம். அதேபோல பாடகர் பயிற்சி முகாம் என்று தனியாக நடத்த இருக்கின்றோம். இப்படி பல்வேறு வடிவங்களில் ஒரு வித்தியாசமான முறையில் அதிமுக திமுக இந்த கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு வித்தியாசமான முறையில் மக்களை சந்திப்பதற்கான அந்த முயற்சிகளெல்லாம் இதற்கெல்லாம் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். தேர்தலில் வெற்றி காண அரசியல் கட்சிகள் வகுத்து வரும் தேர்தல் யுக்திகளும் பிரச்சார அணுகுமுறைகளும் சட்டமன்ற தேர்தலுக்கான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ள நிலையில் அது எந்த அளவிற்கு மக்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.